அழகே நான் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டாக்டர் ஸ்டோன் எபிசோட் 7 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சாப்பிடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் வழக்கம் போல வேற லெவலில் இருக்க போது முடிஞ்சலுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் புரியாம பாருங்க. உண்மையிலேயே வெறித்தனமாக இருக்கும் guys. என்னால் முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து காமெடியாகவும் அதேமாதிரி கொஞ்சம் சீரியஸாகவும் கொடுக்குறேன். எத்தனை பேர் என்ன போலியே ரொம்பவும் இந்த எபிசோட ரசிச்சு பார்த்தீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சவங்க கமெண்ட்ல லைக் மேட்ச் அப்படின்லாம் சிரிக்கிற மேட்ச் போடுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க சொல்ல விட காசு சொல்ல போலாமா? இப்போ இந்த எபிசோட்ல ஹீரோ கிட்ட லூனா போகும். இந்த ஐஸ்கிரீமோட ஃபேவரட் நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜெனோட இடத்துல இருந்து நான் எப்படி சொல்லுவேன்னா இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப நேர்த்தியா இருக்குன்னு சொல்ல. இதை கேட்ட ஹீரோ ஷாக்ல நேர்த்தியா இருக்கான். அப்பனா டாக்டர் ஜெனோ வந்து நாசால வேலை பார்த்தானா ஒரு சயின்டிஸ்டான்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்க உனக்கு அப்புறம் அது தெரியும். அப்புறம் ஹீரோட சின்ன வயசுல அவன் ராக்கெட்டை உருவாக்குறதுக்காக டாக்டர் ஜெனோ கிட்ட உதவி கேட்டிருக்கான். அதன் பேர்ல அவரும் இவனுக்கு நல்லாவே கவனிச்சு இவனுக்கு தேவையான விஷயங்களை இமெயில் அமைச்சிருக்காரு. அவர் தான் என்னுடைய குரு. இன்னைக்கு ஒரு வழியா எப்படா நானும் யோசிச்சுட்டு இருப்பேன் பழைய விஷயத்துல எப்படா பாஸ்ல இருந்தாலும் காமிப்பானுங்கன்னு. ஒரு வழியை இப்போ இடையில காமிச்சிட்டாங்க ஒரு எபிசோட்ல. இப்ப பாஸ்ல ஹீரோவா தன்னுடைய சின்ன வயசுல அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 வயசுல ராக்கெட் செய்யறதுக்காக ரெடி பண்ணிருப்பான். அவ்வளவுதான் ஸ்டார்ட் பண்ணலாமா பண்றாரு சங்கோ. டைஜி மாமா பார்த்தா குட்டியா இருக்கு. இவனால ஆச்சரியமா பாக்குறானுங்க நடந்த விஷயத்துல. அப்புறம் பார்த்தா அந்த ராக்கெட் அப்படியே வெடிச்சு செதுருது. போற வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் பதட்டத்தோட இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வரேன். எப்படி இது ஒழிஞ்சு வச்சுட்டு இருக்கு எனக்கு புரியலடா. டேய் போடா நீ அதை பத்தி பார்க்க சொன்னா புக்கை பார்த்தாலும் ஏற்கனவே டைஜி மாமா. அதுக்கப்புறம் செங்கோ நீ வேலைடா கூகுள்ல இந்த ராக்கெட் எப்படி உருவாக்குறதுக்கான சீக்கிரட் எல்லாத்தையுமே போட்டுட்டு இருக்கேன். டேய் என்னடா எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு. உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? செங்கோ இங்கிலீஷே தெரிஞ்சிச்சுன்னா நீ பெரிய ஆளுடா. டேய் அப்பெல்லாம் கிடையாதுடா. எனக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியலனாலும் இந்த டிக்ஷனரியை பயன்படுத்தி தானே பார்த்துப்பேன். இவனுக்கு ஏன் வச்சிருக்கேன் எல்லா விதமான ஃபார்முலாஸ் அப்புறம் ஆர்டிகல்ஸ் எல்லாமே ரொம்பவும் இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால நான் டிக்ஷனரியை பயன்படுத்தி தான் பார்த்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டிகல்ஸ் மூலியமா நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும் தெரியுமா? ஏன்னா நேரடியாக ஒரு ஆளுகிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சதை விட அவங்க கொடுத்த ரிப்போர்ட் இது நம்ம படிக்கிறது மூலியமா டைம் சேவ் ஆகும். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஆயிடும். நமக்கான தகவல் தெளிவாகவும் கிடைச்ச மாதிரி ஆயிடும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் புத்திசாலியா இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அவனும் ஒரு கேள்வி எழுப்பி அது இமெயில் அனுப்புறான். அது உலகம் போற நிறைய பேருக்கு போகுது. என்னடா சின்ன கேள்விக்கே இவ்வளவு பேருக்கு ஈஸியா அனுப்பிச்சிட்டேன். ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கான் பாரு டைஜி மாமா. இதெல்லாம் சின்ன விஷயம் தான். உன்ன போக போது நிறைய பார்க்கணும். நீ என்னதான் இந்த இமெயிலாம் ஸ்பேம்ல போயிருந்தாலுமே அது என்னன்றதாச்சும் அவங்க எடுத்து பார்ப்பாங்க. கவலைப்படாத. அதுக்கப்புறம் ஜான்சன் ஸ்பேஸ் சென்டர் காமிக்க அதுல இருக்கிற ஒரு சயின்டிஸ்டும் நம்ம கிட்ட ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கான்பா. அது என்னன்னா பெண்வெளி வந்து ஏன் கருப்பாக்குது? அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வானம் வந்து ப்ளூ கலரா ஏன் இருக்கணும்? பிளாக் கலரா தானே இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டு வச்சிருக்கான். கண்டிப்பா புத்திசாலியான பையனா தான் இருப்பான். எங்க இருந்து கேள்வி கேட்டிருக்கான்? அவன் ஜப்பான்ல இருந்து கேட்டிருக்கான். பேர் என்ன செங்குவா? பரவாயில்ல இவனோட இங்கிலீஷ் ஓரளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு இருக்கான் போல. சரி அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஓப்பன் பண்ணி பார்க்க அதுல பார்த்தா ஹீரோ ராக்கெட் செய்யறதுக்கு தேவையான எல்லா விதமான ஃபார்மாலிட்டியும் எழுதி வச்சிருக்கான். அது எல்லாத்தையுமே அப்படியே அவங்க கிட்ட காமிக்க அவங்க பார்த்துட்டு அதிர்ச்சி வராங்க. கண்டிப்பா இவன் மிடில் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட் இவன் பார்த்தா அப்படி இல்லையவா அப்படின்ற மாதிரி அவங்களும் பார்த்துட்டு இருக்க. ஹீரோவோடைய அந்த ராக்கெட் செய்யறதுக்கான எக்ஸ்பிளேஷன் எல்லாமே பார்த்து வாய் அடிச்சு போய் நிற்கிறாங்க. அங்க இருக்கவங்களாம் சின்ன பையன் தானே கேள்வி கேட்டுருக்காங்க. அவனுக்கு பதில் சொன்ன அவசியம் இல்லை. வாங்க முடிஞ்சளவுக்கு இது சொல்லுவான் இல்லைன்னா கிளம்புவோம். ஜெனோ இந்த விஷயத்தை கேட்டுட்டு யாருதான் அவன்ற மாதிரி ஆச்சரியத்தில் இருக்க. இப்ப இந்த டைம்ல ஜெனோடைய ஏஜ் வந்து கிட்டத்தட்ட 20 10க்கு 10 வயசு டிஃபரெண்ட்ல இருக்கானுங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் மற்ற ஹீரோ கொடுத்த இமெயிலின் பேர்ல நாசால இருந்து உனக்கு ரிப்ளை வந்தது. மச்சான் செக்கோ நீ வேலை விட நாசால இருந்து ஒருத்த உனக்கு பதில் சொல்லியிருக்க பேரு ஏன்டா காத்துற? அதுக்கப்புறம் ஜெனோ தான் அந்த விஷயத்த ஹீரோக்காக சென்ட் பண்ணிருக்கான். அவன் அந்த இடத்துல ஹீரோ பண்ண வேலையெல்லாம் பார்த்துட்டு அவனுக்காக நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவா எழுதி கொடுத்துருக்கான். அதுல என்னென்ன திருத்தங்கள் ஏற்படுத்தணுமோ அதெல்லாம் சொல்லியிருக்கேன். டாக்டர் செங்கு நீங்க பணத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுடைய ப்ரிவியூ டேட்டாவெல்லாம் எல்லாமே காலி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நீங்க பயன்படுத்தி எல்லாமே லோ குவாலிட்டியானது. நான் கொடுத்துருக்க இதை பயன்படுத்துங்க. ஏன்னா ஹை குவாலிட்டியில் நீங்க பயன்படுத்தும் போது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆகும். இதில் பிளாட்டினம் ரேடியம் கூட டெம்பரேச்சர் கால்குலேட் பண்ற அலாய் சென்சாரும் இருக்கு. இப்படிக்கு நாசா சயின்டிஸ்ட் டாக்டர் எக்ஸ் டைஜி மாமாவும் செங்கு மச்சான் ஜாப்புரா. செங்கு என்னடா இதுதான் அந்த தெர்மோமீட்டரா? பார்க்கவே பெருசா இருக்குடா. எவ்வளவு இது ரேட் இருக்கும் தெரியலடா எனக்கு. அதுக்கப்புறம் செங்குவும் அந்த தெர்மோமீட்டரோட நேமை போட்டு அதுக்கப்புறம் அதோட விலையை வந்து பாக்குறான். அது பார்த்தா கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு என்ன கிட்ட வருது. இவனுக்கு அதை பார்த்துட்டு மனதை உடஞ்சி போயிடுறாங்க. ஆடாடா என்னடா இது இவ்வளவு ரேட் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செங்கு வந்து ஏரோப்ளேன்ல இருந்து கிளம்பி இப்ப யூஎஸ்க்கு அவங்க அப்பா பார்த்து வந்திருக்கான். அவர் ஒரு நாசால ஒரு மெம்பர் தான். வாடா மகனே செங்கோ எங்கடா போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பாக்குறேன்டா. வந்த விஷயம் என்னவோ என்ன பார்க்க தான் வந்து என்ன மாதிரி அவரு கேட்க. யோ நான் ஒன்னும் உங்ககிட்ட பாசத்துக்கு அடுத்து வரல. நான் வந்ததுக்கான நோக்கமே வேற. உன் கையில இருக்குல்ல அந்த மேஜிக் கார்டை வந்து என்கிட்ட கொடு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஏடிஎம் கார்டு கொடுக்குறாரு. உண்மையிலே வேற லெவலு. இந்த ஏடிஎம் கார்டை பயன்படுத்த முடியுமா? எங்க அப்பா நாசால ஒரு சயின்டிஸ்டா இருக்காரு. அதனால இந்த ஏடிஎம் கார்டுக்கு எவ்வளவு வேணாலுமே அன்லிமிட்டடா எந்த ஒரு சயின்டிஸ்ட் ப்ராடக்ட்டும் வாங்கிக்கலாம். அது இலவசம் தான். அதுக்கேற்ற மாதிரி
நான் நிறைய வாங்கிடலான்னு இருக்கேன். இதை பார்த்துட்டு அவரும் டேய் இதை பிற உனக்கு தெரியுன்ற மாதிரி அவர் கேட்க எனக்கே இந்த அளவுக்கு தெரியாது பட் ஆனா இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்க மாதிரி அவர் சொல்ல. அதுக்கப்புறம் ஏரோப்ளேன்ல திரும்பி வீட்டுக்கு கிளம்பி வந்துடும். ஏய் என்னடா செங்கு அப்பா பார்க்காம அப்படியே போயிட்டு இருக்க? நான் இதுக்கு பார்க்கணும், நான் தான் உன்னை ஆல்ரெடி பார்த்துட்டேன். சரி திரும்ப எப்படா வருவேன்? அது என்னன்னா கிரெடிட் கார்டு வந்து எப்போ எக்ஸ்பைரி ஆகுதோ அப்ப நான் திரும்பியும் இதே இடத்துக்கு வர, கவலைப்படாத. டேய் ரெனியூ பண்றதுக்கு மட்டும் வர அப்பாவை பார்த்து வர முடியும் மனதை கீழே உனக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த பொருளை மட்டும் வாங்காம இன்னும் பல பொருளை சைட்ல வாங்கிறான். டேஜியும் டே செங்கி என்னடா இதெல்லாம் பார்க்க ரொம்ப புதுசு மாதிரி இருக்கு, இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கா பார்க்க. ஹீரோவும் டே இது எல்லாமே என்னால் பக்காவாக செய்ய முடியும் பட் ஆனால் ஒருத்தர்கிட்ட நம்ம கிட்ட மரியாதைக்கு அவரும் நல்லபடியாக பண்ணிட்டாருன்னா அவருக்கான ஹெல்ப் நம்ம திரும்ப பண்ணுறது நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பிசிக்கல் வேலையில எந்த விதமான இடர்பாடுகளும் வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஜெனும் அவர் மாதிரியான கேரக்டர் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. நான் மட்டும் அவர் கூட சேர்ந்துட்டேன்னா எல்லா ரிசர்ச்சும் நான் புரட்டி போடுவேன். கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே சயின்ஸ் மூலமா தெரிஞ்சுப்போன்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல. இன்னொரு பக்கம் ஜெனோவும் ஹீலியம் ப்ராஜெக்ட் 3ன்னு சொல்லிட்டு போடுறான். அவனை போட்டு சேவ் பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்தில் பார்த்தா நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணிருக்கேன். அதில் பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி தான் பண்ணேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்லைன்ற மாதிரி ரோல் ப்ளே பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் வேற ஒரு கண்டுபிடிப்புக்காக நிறைய விஷயத்தை ரெடி பண்றான். பார்த்தா இப்போ சின்ன பொம்மை கார்ல ராக்கெட் சொல்லிட்டு அதை ஆப்ரேட் பண்ண அது ஏடாகூடமா போய் முடியுது. ஒரு கட்டத்தில் அது இவனுடைய கண்ட்ரோல் மாரி போக ஒரு ஐடியா சொதப்பட போய் வெடிச்சிருது. அதுக்கப்புறம் ஹீரோ அடிப்படத்துல இருந்து இன்னும் புதுசாக நிறைய விஷயத்தை கத்துக்கிறான். இன்னொரு பக்கம் ப்ராஜெக்ட் ஹீலியம் 3ன்னு சொல்லிட்டு உருவாக்குன நம்ம ஜெனோடைய ப்ராஜெக்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அது ஏற்ற மாதிரி ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டத்திலேயே ஹீரோ வந்து பிளேனை உருவாக்கிட்டான். டைஜியும் ஏன்டா செங்கோ ஸ்டார்டிங்ல என்ன ராக்கெட் செய்யறேன்னா இப்ப பார்த்தா என்னடா பிளேன் மாதிரி செஞ்சிருக்கேன், நிறைய விஷயத்த மாத்திட்டு போய். ஏன்னா ஒன்னும் இல்லடா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும் அந்த சயின்ஸ் வந்து அந்த விஷயத்துல மட்டும் யூஸ் ஆகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது போலதான் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுமே எந்த விஷயத்துல நமக்கு உதவி செய்ய போறதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் மட்டும் தான் இதை கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். இதுக்கான காரணம் என்ன சயின்ஸ்ன்றது அப்படின்னு ஒரு மெசேஜ் டக்குன்னு வராத பாக்குறான். ஒன்னும் இல்ல பவர். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், உன்னுடைய ராக்கெட்டுக்கும் அது போல தான் பேலிஸ்டிக் மிசைலும் ஒரே மாதிரி தான். ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எவன் ஒருத்த புத்திசாலியா இருக்கணும், தனக்கு கீழே இருக்கிற முட்டாள்களை அவன் தான் வழி நடத்தி கொண்டு போவான். இதனால நீங்க சொன்னது அடிப்படையில் நான் இதை பண்ணிருக்கேன். செங்கு உண்மையிலே நல்ல விஷயம் இது. ஹீரோவும் என்னை பொறுத்த வரைக்கும் இதை பத்தி நான் எந்த விதமான ஆர்வமும் அந்த அளவுக்கு இல்லைனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வானத்தை பத்தியும் இந்த பிரபஞ்சத்தை பத்தியும் நான் தெரிஞ்சுப்பேன். அதை தெரிஞ்சிருக்க வரைக்கும் நான் விடாம முயற்சி பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல வேலையை முடிஞ்சிட்டு இருக்க. இப்போ நாசோடைய கேஃபிடேரியால ஜெனோ கிட்ட ஒரு பொண்ணு ஜெனோ நீ மட்டும் இப்போதைக்கு கற்காலத்துக்கு போயிட்டுனா நீ என்ன பண்ணுவேன்? நான் மட்டும் கற்காலத்துக்கு போயிட்டுன்னு வச்சியா சயின்ஸை படுத்தி இந்த உலகத்தை ஈஸியான கைப்பற்றி ஆள்ருவேன். ஓ நீ வேற டேரக்டர் அப்போ உலகத்துக்கு அப்படிங்கிற ஒரு அப்பாவை கேட்க. அப்ப அந்த பொண்ணும் அப்பனா உன்ன மாதிரி இன்னொரு சயின்டிஸ்ட் அந்த இதுல என்ன பண்ணுவேன்? அப்ப ஹீரோவோட அப்பாவும் உன்னை பத்தி வரைக்கும் நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. நம்மளுடைய ஹியூமனிட்டி வந்து எந்த லெவலில் எப்படி இருந்தாலும் சரி நமக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருந்தாலும் இருக்கிறத வச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம அதிகப்படியா நாலேஜ் கெயின் பண்ணணும்னா சயின்ஸ் தான் உதவுது இந்த இடத்துல. பட் ஆனா இது எல்லாத்தையுமே மீட் எடுக்க ஒருத்தன் வருவான். நீ என்னதான் உலகத்துக்கு டேரக்ட் ஆனாலும் உன்னையும் மாத்துவான். அவன் லைக் என்னுடைய பையன் மாதிரியே தான். அதுக்கப்புறம் டாக்டர் சினமும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், என்னதான் எந்த விஷயம் மாறினாலுமே சரி சயின்ஸ் மட்டும் இப்போ மாறாது. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவர் கொடுத்த பதில்கள் பேர்ல நிறைய ரிசர்ச்சை இன்னமும் கண்டினியூவா பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில பார்த்தா பேக்ல கிளப்பிட்டு இருக்கா எங்க போறதுக்கு. டைஜியும் டே எங்கடா போறான்னு கேட்க. டே ஆப்பிரிக்கா போறான்டா. ஆப்பிரிக்காவுக்கு என்ன சொல்லிட்டு அவன் பழம்பு. அதுக்கப்புறம் பார்த்தா ஆப்பிரிக்கா வந்திருக்கான். அந்த இடத்துல சயின்டிஸ்ட் கிட்ட வந்து நிறைய விஷயத்த கேட்டவன். அதுக்கப்புறம் இன்னமும் நிறைய நாட்டுக்கு வளம்புறான். என்னோட பக்கம் ஹீரோடைய அப்பாவும் என் பையன் திரும்ப வரப்போறான் அப்படியே மாதிரி சந்தோஷத்துல இருக்கேன். அப்படின்னா நீங்க ரொம்ப க்ளோஸான்னு கேட்க. அதெல்லாம் கிடையாது, என்னுடைய ஏடிஎம் கார்டு வந்து ரெனியூ பண்றது இந்த நாய் வந்துட்டு இருக்கேன் இப்போ. அதனால அவன் வரும்போது அந்த இதுல நான் இருக்கணும், அதனால இப்போ போயிட்டு வரேன். அது மட்டும் இல்லாம என் பையனோட பேர் வந்து செங்கோ அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே மிஸ்டர் எக்ஸும் செங்கோவா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பாரு. ஏன்னா ஹீரோ தானே அவனுக்கு மெயில் பண்ணுவேன் அதனால. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த யூஎஸ்ஏ வந்துட்டு அந்த ராக்கெட் மாடல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் வெளியே. அந்த டைம் பக்கத்துல பார்த்தா ஜெனவும் போயிருக்கேன். ரெண்டு பேரும் அமைதியாக யோசிச்சுட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பார்க்கல ஆனா புரிஞ்சுக்கிறாங்க ரெண்டு பேரோட டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி தானே. ஹீரோட அப்போ செங்கோ நீ வந்துட்டு ஏடா பார்க்கணும் என்னடா ஆச்சு? ஒன்னும் இல்லப்பா அப்படின்ற மாதிரி அவனும் நம்ம ஜெனோவை பார்த்து சொல்லிட்டு இருக்க. ஜெனோ அந்த இடத்துல கம்முன்னு கிளம்புறான். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த இடத்துல கிளம்பி தன்னுடைய கிளாஸுக்கு பார்த்துக்க ரெடியா இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாள் வந்து ஹியூமனிட்டி ரொம்பவும் டவுன் ஆகிறதுக்கான நாள் வந்துருச்சு. என்னடா நம்ம ஹீரோ வந்து கல்லாமரண பறவைகளுடைய சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து யூஎஃப்ஓல நம்ம ஜெனோவுக்கு காமிச்சு அவர் இதை பத்தி இன்வெஸ்டிகேஷனை கிளப்பி விட்டுருக்கான். இந்த பக்கம் கூட வர சயின்டிஸ்டும் சார் இது வரைக்கும் நாங்கள் ஸ்மார்ட் போன்லாம் யூஸ் பண்ணதில்லை பட் ஆனால் கண்டிப்பா இவர் சொல்றதுல உண்மையாக தான் இருக்குமா? கண்டிப்பா செங்கு சொன்னது எல்லாமே 100% என்னால் உண்மைன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே இருக்கிற சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னமும் அந்த சாம்பிள்ஸ் எடுத்து வந்து அந்த பறவை வந்து செக் பண்ணி பார்க்க ஏன்பா இந்த பறவைல இருந்து எல்லா விதமான ரேடியோஸும் வெளிப்படுதுப்பா, இது உயிரோட இருக்கிற ஒரு பறவை தான் பட் ஆனால் கல்லா மாதிரி இருக்கு. அப்பனா நம்ம கொஞ்சம் போராடினா போதும். அது மட்டும் இல்லாம பல விதமான எக்ஸ்ரேவும் கூடவே யூவி ரேஸோடைய ரிசல்ட்ஸும் பார்க்க அதுல எந்த விதமான மூவ்மெண்ட்டும் தெரியல. பட் ஆனால் பிரெயினுடைய வேவ்ஸ் மட்டும் கண்ட்ரோலா இயங்கிட்டே இருக்கு. இப்படியே ரெஸ்பான்ஸ் எல்லாமே ரியாக்ட் ஆகாம ஒரு கட்டத்தில் அதுங்களும் தங்களுடைய சுயநினைவை இழந்து அப்படியே இறந்துடும் போட்டுருக்கு. அதுக்கப்புறம் நாசாவோடைய ஜெனோ கிட்ட சில ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க, இந்த பறவை இந்த மாதிரி கல்லா மாதிரி இருக்குது. இரவு ஒன்று பக்கம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறான் தண்ணியில் பட்டு எதுனா ஆகுதுன்னு. அது பார்த்தா தண்ணியில் பட்டாலும் எதுவுமே ஆகல. கண்டிப்பாக இது ஆராய்ச்சி பண்ண ஒருத்தான விஷயமா, ஏன்னா இதுல இருந்து எந்த விதமான யூசேஜும் நமக்கு கிடையாது. அப்புறமா பார்த்தா ஹீரோ ஒரு நாள் தன்னுடைய ஃபர்ஸ்ட் ஜாலிட்டை வந்து உருவாக்கத்துக்காக பார்க்க அந்த பறவையோட ஒரு சாம்பிள் ரக்கையை வந்து எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த டைம் செங்கோ ஒரு நிமிஷம் கெட்ட விஷயம்டா கிசிரியாவை நான் மனசுல இருக்கிறத வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்பதான் அதுக்கான நேரம் வந்திருக்குன்னு சொல்ல எல்லாரும் இது கேட்டு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ மட்டும் சரிடா ஓகேடா தானே சொல்லி இப்போ உனக்கு புத்தி வந்துச்சு அந்த பொண்ணை ஏமாத்த கூடனே. அதுக்கப்புறம் ஹீரோவும் அட்டாக் பண்ணதுல ஆடாடா வேற லெவலுக்கு. இது கேஸ் லைன். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்யாம விட மாட்டேன், நான் எல்லாத்துக்குமே தயாரா இருக்கேன்னு சொல்ல. இன்னொரு பக்கம் ஒரு மீட்டிங் போட்டுருக்காங்க. இந்த மாதிரி இந்த பறவைங்களா கல்லா மாதிரி இருக்கிற விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக யுஎஸ்ஏ உடைய முக்கிய
முக்கியமான ஆளுங்கெல்லாம் குரூப்பா சேர்ந்துருக்காங்க. அந்த இதில் பார்த்து நம்ம ஸ்டாச்சும் இருக்கேன். ஏங்க உங்களை மிஞ்சி யாருன்னா இருக்காங்களா? என்ன மிஞ்சலாம் கிடையாது. பட் இருந்தாலுமே இந்த தேவையா இந்த மீட்டுக்கு இந்த அளவுக்கு முக்கியமான ஆளுங்கெல்லாம் சேர்ந்து இப்படிலாம் சொல்லாதீங்க. இதுல ரொம்ப டேலண்டடான ஆளுங்க தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் செனவும் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாம எந்த ஒரு வெப்பனை வச்சு அட்டாக் பண்ண போறாங்கன்றதும் தெரியாம ஏதோ ஒரு அட்டாக் இப்போ வரலாறுல நடக்க போகுது. இதை கேட்டு எல்லாரும் சார் நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பறவை உள்ள சொல்லி கேட்கறாங்க. விடுங்க பாத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் நாளைக்கு நியூஸ்ல நம்ம சொல்ல போறது தான். அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கணும், இப்போ பார்த்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவன் இது எப்படி பண்றோன்ற விஷயத்த சொல்ல இல்ல எங்களுக்கு சிம்பிளா சொல்லுங்க அதுவே போதும்னு சொல்ல. அதுக்கப்புறம் எடுத்து அவன் டேட்டாவை காமிக்க ஏன்பா இதை விட சிம்பிள்லாம் கிடையாது புரியுற மாதிரி சொல்லுன்னு சொல்ல. நம்ம என்னதான் இந்த மாதிரி கல்லா மாற்றப்பட்டாலும் நம்மளுடைய கான்சியஸ்னஸ் இந்த இடத்துல இருக்க தான் செய்யுது. அதனால பல நூறு வருடங்கள் ஆனாலுமே நம்ம இழக்க மாட்டோம். பட் ஆனால் நம்ம எப்போ கை வருமோ அப்பதான் நம்மளோட பாடி அழிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த 2 பைத்தியக்காரங்களும் லோனாக்கு வந்து அப்பவே ரிங்கு கொடுத்துருக்காங்க. திடீர்னு லோன் ஆகும் ஏன்பா அந்த லைட் என்ன சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. அப்பதான் இந்த ஆட்டமே ஆரம்பிக்குது. அந்த லைட் முழுக்க மழை பறவை இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அலர்ட் ஆகுது மட்டும் இல்லாம ஸ்டார்டும் எல்லாரும் பாதுகாப்பா இருக்கடா. எல்லாருமே ஒன்று நான் வச்சுங்க. நீங்க சிலையை மாத்திட்டீங்கன்னா உங்களுடைய கான்சியஸ்னஸ் மட்டும் விட்டு ஊத்துறாதீங்க. இன்னொரு பக்கம் இவனுங்க லோனாக்கு வந்து அவங்க கூட நம்ம ப்ரொடெக்ட் பண்ண சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அவனும் அந்த ப்ரப்போசலை பண்றது ரிங் வச்சிட்டு இருப்பான். அது வந்து எடுத்து பார்த்துட்டு கண்டிப்பா இது தொலைவு வச்சுலாம் என்னால தாங்க முடியாது வாயில போட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் முடிக்கிறான். இதோட உலகத்துல இருக்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா கல்ல மாறிட்டாங்க. அடிச்சா கேப்டன் ஸ்டான்லி சொன்ன விஷயத்தை வந்து கண்டிப்பா நம்ம ஏத்துக்கிட்டே ஆகணும். கான்சியஸ்னஸ் இழக்க கூடாது. என்ன நகர முடியல. அடடா கடவுளே நல்ல பையா கிடைக்காம நான் இப்படி போயிட்டுனே ஏன்டா இப்படி பண்ணிட்டு அமெரிக்கல் பாப்பிலே பாருங்க. நான் அதுக்குள்ளேயே எனக்கு சமாதி கட்டு பார்த்துட்டாங்க. எதுக்கு தான் இந்த லைட் வரணுமோ எதுக்கு இவனுக்கு கூப்பிட்டு வச்சு இப்படி உயிர் எடுக்கிறாங்க. லூனா அவன் சொன்ன மாதிரி கான்சியஸ்னஸ் மாதிரி ஏந்தது கேப்டன் இல்லைனா நம்மள லூசா பாப்பா நம்ம உயிரோட இருக்கணும் அதை பண்ணி தான் அவனை சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு அவனுக்கு பயங்கரமா பாட்டு பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஸ்டான்லியும் கண்டிப்பா என்னால இந்த மாதிரி அசையாம கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு இருக்க முடியும். இதுக்காக எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா. இதுக்கிட்ட கொஞ்சம் காலங்கள் போக காட்டு மரங்கள்லாம் நல்லா அடைச்சி வந்ததுக்கு பிறகு நம்ம ஜனவ மட்டும் ஒரு இடத்துல மழை அடிச்சு அந்த இடத்துல எழுத்து ஓடிது கீழே. கடைசியா நான் எழுந்தது பினாக்ளோஸோடைய நேஷனல் பார்க்ல. அங்க ஸ்லிப்டர் கேவ்ஸ் இருக்கு. கண்டிப்பா கேவ் இருக்குன்னா நைட்ரிக் ஆசிட் இருக்கும். பட் ஆனா அந்த நைட்ரிக் ஆசிட் நல்லதா கிட்டதான் தெரியலனாலும் அதனால அடுத்த கட்டமா நீங்க எதனா பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு ஜனவ இன்னொரு பக்கம் டைலாக் பேச ஹீரோ அதுக்கப்புறம் தான் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். 1 2 3 4 5 6 இது வரைக்கும் கிட்டத்தட்ட 915,76,241,240 செகண்ட்ஸ் ஓடி இருக்கு. இது வரைக்கும் நான் என்னோட வாடி இருந்திருக்கேன். தப்பா எதுவும் நடக்கல. சின்னவும் இப்போதைக்கு நான் மட்டும் சர்வே ஆயிருந்தேன்னா எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே எல்லோ டென் கான்னு இடத்துல நான் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி எடுத்திருப்பேன். ஆல்கஹால் ஃபியூவல் இதுவே போதும். அந்த இடம் வேற எங்கேயும் கிடையாது. எங்க வட அமெரிக்கால என்னதான் இருந்தாலும் இந்த உலகத்துல நான் இந்த மாதிரி பயன்படுத்தி அந்த இடத்துக்கு போனேன்னா என்னைய மாதிரியே யோசிச்சு எந்த ஒரு சைக்னிஸ்ட் உயிர் பேசினா அவன் கண்டிப்பா அந்த இடத்துக்கு வரதான் போறான். ஹீரோவும் இதோட என்னோட தலைவதி முடியக்கூடாது. அதே மாதிரி இது எதிர்த்து நடக்கிற விஷயமும் கிடையாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியா சயின்ஸ் இருக்கிற வரைக்கும் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இதுதான் சயின்ஸோட பவர்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்ல அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிட்டு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சு நம்புறேன். பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் நம்ம கூட இருக்க பிள்ளைங்க நாவல் வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதம் இருக்க போது முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ண பொறுமையா பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமெண்ட்ல சிரிக்கிற மாதிரி அப்படி இல்லைனா த்ரில்லிங் மாதிரி போடுங்க. நான் பார்த்து சரிங்க இந்த வீடியோ முடிச்சுமா.